ஹலோ இடெக் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இடெக் ப்ளஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டாடா ஸ்கையோட பிராண்ட் நேம் சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நேம் சேஞ்சினால் என்னெல்லாம் மாறி இருக்குது, கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். அப்படியே டாடா ஸ்கையோட ஒரு குட்டி ஸ்டோரியும் பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டாடா ஸ்கை டிடிஹெச் இப்போது அவங்க பிராண்ட் நேமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா ஸ்கை டிடிஹெச் பார்த்தீங்கன்னா 2006 அவங்களோட டிடிஹெச் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த 16 வருஷமாக டாடா ஸ்கை நேமில் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ 2006 ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாயிண்ட் வெஞ்சராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து டாடா அப்படிங்கிற கம்பெனியும் பிரிட்டிஷ்லேருந்து ஸ்கை அப்படிங்கிற கம்பெனியும் சேர்ந்து தான் டாடா ஸ்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைமில் ஸ்கை நெட்வொர்க் அப்படிங்கிறது ஸ்டார் டிவி நெட்வொர்க்கோட ஒரு சிஸ்டர் கம்பெனியாக இருந்தது. ஸோ ஸ்கை அண்ட் ஸ்டார் ரெண்டு பேரோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா 21st Century Fox அப்படிங்கிற கம்பெனியாகவும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஸ்டார் நெட்வொர்க்கை டிஸ்னி வாங்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கை நெட்வொர்க்கை காம்காஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி வாங்கிட்டாங்க. இந்த 26 ஜனவரி 2022 வரைக்கும் டாட்டாவும் ஸ்கையும் ஜாயிண்ட் வெஞ்சராக தான் இருந்தாங்க. ஸோ இந்த 16 வருஷத்தில் டாடா ஸ்கையோட லோகோவை ஒரே ஒரு தடவை தான் மாற்றிருக்காங்க. அதுவும் ஸ்கை நெட்வொர்க்கோட லோகோவோட மேட்ச் பண்ணுறதுக்காக மட்டும்தான். கடைசியாக இப்போ 27 ஜனவரி 2022 ஸ்கை நெட்வொர்க்கோட ஜாயிண்ட் வெஞ்சரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட பிராண்டையும் மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட புது பிராண்ட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டாடா பிளே அப்படிங்கிற பேரை தான் இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ இனிமேலுக்கு டாடா ஸ்கை கிடையாது, டாடா பிளே மட்டும்தான். இந்த சேஞ்சஸ் எல்லா இடத்துலையுமே 26 ஜனவரி 2022 மிட் நைட்லேருந்து மாறிடுச்சு. ஸோ அவங்களோட வெப்சைட், அதில் இருந்த லோகோ, அப்புறம் செட்டாப் பாக்ஸில் நம்ம பார்க்குற சேனல்ஸில் இருக்கக்கூடிய டிடிஹெச் லோகோ, மொபைல் ஆப்பில் இருக்கிற லோகோ, இப்படி எல்லாமே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வரப்போகிற புது செட்டாப் பாக்ஸ், டிஷ் ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புது பிராண்டோட ரெடி ஆகிடுச்சு. ஸோ டாடா ஸ்கையில் இருந்த சப் பிராண்ட்லையும் அவங்க பேரை மாற்றிருக்காங்க. அதாவது இப்போ டாடா ஸ்கை பிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்தது, செட்டாப் பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபயர் டிவி ஸ்டிக் இதெல்லாம். ஸோ அதோட நேம் இப்போது டாடா ப்ளே பிஞ்ச் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி டாடா ஸ்கை ஃபைபர்னுங்கிற பேரில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட பேரையும் இப்போது டாடா ப்ளே ஃபைபர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில புது விஷயங்களையும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய புது பேக்கேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா பிளேயோட டார்கெட் இப்போ வெறும் டிடிஹெச் மட்டும் இல்லாமல் ஓடிடி சப்ஸ்கிரைபர்ஸையும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 21 பேக்கேஜஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நார்மலாக நம்ம டிடிஹெச்சில் பார்க்குற சேனல்ஸ் மட்டும் இல்லாமல் 12 ஓடிடி ஆப்ஸையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம், ஆனால் இன்னொரு வீடியோவில். இப்போ இது கூடவே இந்த பிராண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுற இந்த டைமில் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 13 ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ கிடைக்குது. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததாக எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி டெக்னீஷியன் விசிட்டிங் சார்ஜஸ் எல்லாமே இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியல, நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னீஷியன் விசிட்டிங்க்கும் நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் கடைசியாக அந்த பிராண்ட் நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பாப்புலரான செலிபிரிட்டிஸை யூஸ் பண்ணி ஆட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கான் அண்ட் கரீனா கபூர் இவங்களை வச்சு ஆட்லாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா மாதவன் அண்ட் பிரியாமணி இவங்களாம் வச்சு நிறைய ஆட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த பிராண்ட் நேம் சேஞ்ச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாடா ப்ளே அப்படிங்கிற பேர் இந்த டிடிஹெச் பிராண்டுக்கு ஆப்டாக இருக்குமா? டிடிஹெச் மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் எல்லாத்துக்குமே அவங்க பேரை மாற்றிருக்காங்க. டாடா ஸ்கையோட டாடா ப்ளே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை டாடா ஸ்கை தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த லோகோவும் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாடா ஸ்கை லோகோவுக்கும் டாடா ப்ளே லோகோவுக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இடெக் ப்ளஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் இடெக் ப்ளஸ் டீம்.